மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். உலக தொடர்பு வாரத்தினுடைய இறுதி நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த டெக்கி டாக்கி என்ற நிகழ்ச்சி வாயிலாக இந்த ஆண்டு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்ற இந்த உலக தொடர்பு நாளுக்கான கருப்பொருளை சிந்தித்து அதன் வாயிலாக சில தெளிவுகளை நாம் பெற இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தெளிவுகளை நமக்கு வழங்குவதற்காக திருத்தந்தையின் கருத்துக்களை எடுத்துக் கூறி இந்த நிகழ்வில் தன்னுடைய பங்களிப்பை வழங்குவதற்காக வருகை தந்திருப்பவர் நம்முடைய பாசத்திற்குரிய மாதா தொலைக்காட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் சேலம் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் மேதகு சிங்கராயர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஆண்டவரே. வணக்கம். நம்முடைய அன்பு ஆயர் அவர்களை தொடர்ந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு மிக பரிச்சயமானவர், இயேசு சபை நிறுவனத்தின் முக்கிய நிறுவனமான முக்கிய கல்லூரியான லோயலா கல்லூரியில் இயங்கக்கூடிய லிஸ்டர் அமைப்பினுடைய இயக்குநராக சிறப்புற செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் பெர்னார்டி சுவாமி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வெல்கம் சார். அவர்களை தொடர்ந்து ஆசிரியர் பணியில் சிறப்புற பணி செய்து ஓய்வு பெற்று அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக மான்போர்ட் சகோதரர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களில் இளைஞர்களுக்கான ஊக்குநராக சிறப்புற செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் போஸ்கோ அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சார். ஸோ எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். ஸோ இன்னைக்கு நமக்கு டெக்கி டாக்கி அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்காக கொடுத்து சென்ற ஒரு சிறப்பான செய்தி, 1 பேதுரு 3:15 தொடங்கி 16 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களை மையப்படுத்தி உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய செய்தியை இன்று நமக்காக கொடுத்து சென்றார். திருத்தந்தையினுடைய கடந்த கால உலக தொடர்பு நாள் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாகவே ஒருவனுடைய நீட்சியாகவே அது ஒவ்வொரு ஆண்டும் இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில இந்த ஆண்டிற்கான செய்திகளை குறித்து நம்ம நிறைய விவாதித்திருந்தாலும் இந்த அமர்வின் போது நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் திருத்தந்தை அந்த செய்தியில் என்னதான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் நீங்க சொன்னீங்கன்னா அதுல இருந்து நம்ம அப்படியே தொடங்கலாம். ஆண்டவரை, நாம் எல்லாரும் அறிந்தது போல 1963 ஆண்டிலிருந்து இந்த உலக தொடர்பு நாள் என்ற ஒரு கொண்டாட்டம் திருச்சபையிலே திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலக தொடர்பு நாளுக்கான தொடர்பாடல் பற்றிய ஒரு செய்தியை திருத்தந்தையர்கள் கொடுத்து வருகிறார்கள். அந்த விதத்திலே 2025ஆம் ஆண்டு நாம் கொண்டாடுகின்ற யூபிலி ஆண்டு என்பதை தொடர்புபடுத்தி யூபிலி ஆண்டினுடைய மைய கருத்தாகிய எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த கருத்தோடு இணைத்து திருத்தந்தை உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற அந்த தலைப்பிலே நமக்கு செய்தி வழங்கியிருக்கிறார். இந்த செய்தி 2 பகுதிகளை கொண்டதாக நாம் பார்க்க முடியும். முதல் பகுதியிலே இன்றைய தொடர்பாடல் எவ்வளவு சிக்கலுக்குரியதாக இருக்கிறது, பிரச்சனைகளுக்குரியதாக இருக்கிறது, எதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஒரு சில முக்கியமான காரியங்களை சொன்ன பிற்பாடு 2வது பகுதியிலே 1 பேதுரு 3:15-16 மேற்கோள் காட்டி நம்முடைய தொடர்பாடல் பணிவோடும் மரியாதையோடும் இருக்க வேண்டும் என்ற அந்த 2வது பகுதியிலே அவர் முடிக்கின்றார். இந்த முதல் பகுதியிலே இன்றைய தொடர்பாடல் ஒரு விதத்திலே ஒரு சிலருடைய கைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று தொடர்பாடல் நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும், அது தொலைக்காட்சியாக இருந்தாலும் அல்லது திரைப்படமாக இருந்தாலும் அல்லது சமூக ஊடகங்களாக இருந்தாலும், எங்கோ ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஒரு கையிலே அது சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்தாய்களை அவர்களுடைய செய்திகளை சொல்லுவதாகவே அமைந்திருக்கிறது. அந்த விதத்திலே நாம் இந்த விதமான ஒருதலை பட்சமான அல்லது அல்கோரிதம் என்று சொல்லப்படுகின்ற எல்லாவற்றையும் தொகுத்து வைத்து அதிலிருந்து செய்திகளை வெளியெடுக்கின்ற அந்த ஒரு துறை நமக்கு சற்று ஆபத்தானது என்பதை திருத்தந்தை குறிப்பிட்டு தொடர்பாடலை நிராயுதபாணி ஆக்குவோம் என்ற ஒரு வார்த்தையை அங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பாடல் பல நேரங்களிலே அடுத்தவர்களை கொச்சைப்படுத்துவதாகவும் அடுத்தவர்களை இழிவுபடுத்துவதாகவும், ஏன் திருத்தந்தையை குறிப்பிடுவது போல சவரக்கத்தி போன்ற கூர்மையான சொற்களால் அடுத்தவர்களை துன்புறுத்துவது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதை மற்றவர்களை அது பாதிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது. அந்த பாதிக்கக்கூடிய அல்லது அந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அந்த தன்மையிலிருந்து தொடர்பாடலை விடுவிக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை முதலிலே திருத்தந்தை வலிய கூறுகிறார். அப்படி கூறும்போது அவர் ஏற்கனவே கடந்த ஆண்டுகள் சொன்ன அந்த செய்தியோடு ஒப்பிட்டு வெறும் கருத்துகள் அளவிலே மட்டும் மோதல் இல்லாமல் மனிதர்களை சந்திப்பது, அவர்களது உள்ளங்களோடு பகிர்ந்து கொள்வது, மனிதரோடு இணைந்து நடப்பது என்ற அந்த
எண்ணங்களை அவர் முன்னிலைப்படுத்தி நமது கிறிஸ்துவ தொடர்பாடல் அல்லது செய்திகளை நாம் திரு அவை அளவிலும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலும் நாம் பயன்படுத்துகின்ற போது அதற்கு அவர் உதாரணமாக கொடுப்பது எம்மாவூஸ் சீடர்களோடு இயேசு நடந்த அந்த வழிமுறை. அங்கே இயேசு உறுதியாக இருந்தார், ஆனால் அதே சமயத்திலே இரக்கத்தோடு அந்த சீடர்களோடு அணுகினார், அவர்களுடைய உள்ளங்களை தொட்டார், அவர்கள் வாழ்வு அங்கே ஒரு மலரச் செய்தார், துன்பம் நிறைந்த இடத்திலே ஒரு மலர்ச்சியை உருவாக்கினார். அது போன்ற ஒரு தொடர்பாளர் நமக்கு வேண்டும் என்று அந்த முதல் பகுதியிலே அவர் சொல்லுகின்றார். இந்த இரண்டாவது பகுதியிலே பேதுருவுடைய அந்த மேற்கோளை காட்டி நமது தொடர்பாடல், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமது தொடர்பாடலிலே நம்முடைய அணுகுமுறையும் சரி, நம்முடைய சொற்களும் சரி, பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கே அந்த பேதுருவினுடைய அந்த மேற்கோளிலே 3 கருத்துக்களை திருத்தந்தை வலியுறுத்துகிறார். ஒன்று, எதை நாம் பகிர்ந்து கொள்வது, நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த எதிர்நோக்கு நமது எதிலே அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு என்று பேதுரு எழுதுவார். எனவே நமது நம்பிக்கையிலிருந்து எழுகின்ற அந்த எதிர்நோக்கு பிரதிபலிக்கின்ற தொடர்பாடல், செய்திகளை பகிர்ந்து கொள்ளுதல், அந்த கருத்து. இரண்டாவது, உங்களுடைய எதிர்நோக்கை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருங்கள் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். எதற்கு தயாராக இருப்பது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை முறையையும் நீங்கள் பேசுகின்ற விதம், நடந்து கொள்கின்ற விதம், இதையெல்லாம் மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் திகைத்து நின்று கேள்விகளை எழுப்புவார்கள். ஏன் உங்களால் இப்படி இருக்க முடிகிறது, ஏன் உங்களால் இப்படி செய்ய முடிகிறது என்ற அந்த கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள். அப்போது அதற்கு நீங்கள் உரிய விளக்கத்தை, உங்களுடைய நம்பிக்கைக்கான ஆதாரங்களை, உங்கள் எதிர்நோக்குக்கான காரணங்களை விளக்கி சொல்ல தயாராக இருங்கள் என்ற அந்த இரண்டாவது பகுதியையும், கடைசியாக அப்படி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும்போது நமது கருத்தை அவர்கள் மீது திணிப்பதாகவோ அல்லது பலவந்தமாக அவர்களுக்கு பதில் சொல்வதாகவோ இல்லாமல் அந்த 2 அழகான வார்த்தைகள், பணிவோடும் மரியாதையோடும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவ தொடர்பாடல் எவ்வாறு இருக்க வேண்டும், நற்செய்தி அறிவிப்பு என்று அடிக்கடி நாம் எல்லாரும் சொல்லுகின்றோம். அதை தான் கிறிஸ்துவ தொடர்பாடல் என்றும் கூறுகின்றோம். எனவே நாம் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிப்பது, அது வார்த்தையாலோ அல்லது சமூக ஊடகங்களாலோ அல்லது வெகுஜன ஊடகங்களாலோ அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த பணிவோடும் மரியாதையோடும் என்ற 2 கருத்துக்களை வலியுறுத்தி இந்த ஆண்டு இந்த செய்தியை திருத்தந்தை அவர்கள் நிறைவு செய்கின்றார். நிச்சயமாக ஆண்டவர், நீங்க சொல்லும்போதே திருத்தந்தையினுடைய செய்தி 2 கூறுகளாக அதை பிரித்து ரொம்ப அழகா நம்முடைய அன்பர்களுக்கு புரியும் வண்ணம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதில் மெயினாக சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். ஸோ உரையாடல், நம்ம அந்த கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பாடலை நிராயுதபாணி ஆக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ரொம்ப ஷார்ப்பாக நான் சொல்கிறதான் சரி அப்படிங்கிறது, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியோ அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரொம்ப அழகா இருந்தது அவருடைய அந்த வார்த்தை. சவரக்கத்தி போன்று கூர்மையான வார்த்தைகளால் அடுத்தவர்களை நாம் சிதைப்பது அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே நம்ம சிந்திக்க வைக்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகளவில் நடக்கக்கூடிய எல்லா அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், டாக் ஷோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம், அப்போ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறது மேடை நாகரிகம், மேடை பேச்சுக்கு, மேடையில் இதெல்லாம் பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற நிறையா விஷயங்கள்லாம் இன்னைக்கு உலக வழக்கு ஒளிந்து போன ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. டாக் ஷோஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பெர்னார்டி சாமி சார், நீங்கள் நிறையா டாக் ஷோஸ் நிறைய விஷயங்கள் சார்பாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நிகழ்ச்சிகள் நம்முடைய அன்பர்களும் பார்த்துருக்குறாங்க, நானும் பார்த்துருக்கிறேன். இப்போ அந்த டாக் ஷோஸ் அப்படிங்கிறப்போ இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த டாக் ஷோஸை விவாத மேடைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். தமிழில் வேணால் அப்படி வச்சுக்கலாம், ஒரு ஜென்ரலாக வச்சுக்கிறதுனா. அப்படி பார்க்குறப்ப இந்த விவாத மேடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று ஒரு இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட ஒருத்தர் 1 to 1 இருக்கும். இப்போ 1 to 1 வரவர் எப்போதுமே ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். ஏதோ ஒன்றை பற்றி ரொம்ப ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை கூறுவார். அதில் ஒரு டிபேட்டுக்கோ வெட்டி ஒட்டி பேசுவதற்கோ வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் இந்த விவாத மேடைகளே இன்றைக்கி சேனலில், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சேனலில் வரதில் பார்த்திங்கன்னா பேனல் டிஸ்கஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ 4-5 பேர் அதில் உட்காந்துருப்பாங்க. கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், நடுநிலையாளர்கள் இருப்பாங்க. எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்பார்கள்.
அதாவது வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு அரசியல் பற்றிய ஒரு பிரச்சனையாக அல்லது அரசியல் பற்றிய ஒரு தலைப்பாக இருந்தால், அவருடைய கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். அப்படி அவர் கருத்துக்களை சொல்லும்போது தான், எப்போதுமே வந்து ஆளுங்கட்சியிலேருந்து வர்றவங்க நெறைய சொல்வாங்க. எதிர்க்கட்சி வந்து அதுலேருந்து வர்றவங்க வந்து அத வெட்டி பேசினாங்கன்னு சொன்னா, ஆளுங்கட்சியிலேருந்து வர்றவங்க அத விட சத்தமா பேசி, அவங்கள இது பண்ணிறது. அவங்க குரலை அமிக்கிறது, அவங்க குரலை அடக்கி விடுகின்றது. அல்லது அவங்களுக்கு வந்து தக்க அவகாசம் கொடுக்காமலேயே டிஸ்கஷனை முடிச்சிடுறது. இது வந்து நம்ம டெல்லி சேனல்லேருந்து நம்ம வந்து தமிழ்நாடு சேனல் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இது பார்க்கலாம் நம்ம. அப்படி இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு அரசியல் நாகரிகத்தில் வந்து எல்லா கருத்துக்களும் இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அப்போ எல்லா கருத்துக்களும் வராமலேயே சில கருத்துக்கள் மட்டும்தான் ஓங்கி ஒலிக்கிற மாதிரி பேசுபவர்கள் பேசுவதும், அதை நடத்துபவர்கள் ஆங்கருமே அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து அப்படி நடத்திட்டாருன்னு அப்படின்னு சொன்னால், சில கருத்துக்கள் மட்டும் ரொம்ப தெளிவாக வந்து கொண்டே இருக்கும். அதை வந்து மக்கள் எடுத்துக்கொண்டு போகின்ற டேக் அவேஸ்ன்றாங்களே, அதை எடுத்துக்கொண்டு போகும் மாதிரி அதை செஞ்சுருவாங்க. அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு திருத்தந்தை இந்த மடலில் குறிப்பிடுறார் ரொம்ப அருமையாக, வயலண்ட்டாக இது மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஒரு வயலன்ஸ் தான் அப்படின்றார். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வயலன்ஸுன்றது வந்து ஒரு மாதிரி ஃபிசிக்கல் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் இந்த இதில் வந்து ரொம்ப தெளிவாக போப் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், இதுவுமே ஒரு வயலன்ஸ் தான். இதுவுமே வந்து உங்கள் மேலே திணிக்கப்படுகின்ற ஒன்று தான் என்று சொல்கின்றார். அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு விவாத மேடைகள் என்று சொல்லும் பொழுது நல்ல கருத்துக்கள் 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அரசியல் பத்தி வர்றப்ப, எவ்வளவு தூரத்துக்கு வந்து வியூஸ், எவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கோணங்கள், பல கோணங்களில் மக்கள் வந்து ஒரு பிரச்சனையை பார்க்க முடியும். அத கட்சிகள் சொல்ல முடியும் அந்த பிரச்சனைய அப்படின்னா, அது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனா, அதுவே வந்து அந்த கோணங்கள் வராமல் போனா, அது வந்து சரியான ஒரு விவாத மேடையாக அது இருக்க முடியாது. ஆனா, சமூக பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால், அதற்கு தெளிவான முடிவுகள் கொடுப்பதற்கு சில விவாதங்கள் அப்படி வரும். ஆனா, இன்னைக்கு சமூக பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தாத விவாத மேடைகள், விவாதங்கள் நெறைய நடைபெறதுனால தான், இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு விவாதங்கள் எல்லாமே வந்து ஒரு சண்டையில முடிவதாகவும், தனி மனிதர்களை தாக்குவதாகவும், அது டிவி ஷோல மட்டும் இல்ல, பின்னாடியும் கூட அந்த இது வந்து அந்த எனிமிட்டி வந்து பரவுற மாரியும் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா சார். நீங்க இப்ப சொல்லும்போது சார் நமக்கு இப்போ நம்முடைய அமர்வுக்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அலைபேசி வாயிலாக நம்ம உட்காந்து பேசி இத பத்தி பேசப் போறோம். அப்ப அந்த ஒரு பிரிப்பரேஷன் அப்படிங்கிற முன் தயாரிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒண்ணு செய்றோம். இப்ப அந்த கருத்து திணிப்பு அப்படிங்கிறது மேபி இந்த பிரிப்பரேஷன் எதுவும் இல்லாமல் நீங்க சொல்ற சடனா திடீர்னு ஒரு டாபிக்ல பேசுறதுக்கோ இல்ல சடனா ஒரு ஆட்களை வர வச்சு கொடுக்கறதுக்கோ இப்ப அங்க கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அப்படி முன் தயாரிப்புக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமா? இல்ல இன்கேஸ் இப்ப திடீர்னு ஒரு இன்னைக்கு நைட் ஒரு விவாத மேடை ஒண்ணு திடீர்னு டிசைட் பண்றாங்க. இப்ப இந்த கருத்தை குறித்து நம்ம பேச போறோம் அப்படிங்கிறப்போ அதற்கு ஒட்டி பேசுவதற்கு இத்தனை இவங்க வரணும், வெட்டி பேசுறதுக்கு இவங்க வரணும் அப்படின்னு சும்மா கூப்பிட்டு இது பண்ணிடுவாங்க. அது எப்படி அந்த ப்ரிப்பரேஷனுக்கான போதுமான நேரம் இருக்குமா? இந்த விவாத மேடைகள் பத்தி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் தெரியாது. அன்னைக்கு காலையில தான் தெரியும். எனக்கே வந்து என்னுடைய அலைபேசி வந்து ஒரு 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஒலிச்சதுன்னா, அது கட்டாயமா ஏதோ ஒரு விவாதத்துக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதை வைத்துக்கொண்டே நான் முடிவு செஞ்சிருவேன். அது எடுக்கலாமா, வேண்டாமா, அன்னைக்கு நான் தயாரா இருக்கேனா, எனக்கு டைம் இருக்கா இல்லையான்றத முடிவு பண்ணிடுவேன். சாதாரணமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரம் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கு. இன்னொன்று வந்து அந்த ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7, 8, 9 இந்த மணி தான் 6லேருந்து 9 மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ப்ரைம் டைம். இதில் தான் வந்து வியூவர்ஸ் அவங்களுக்கு வந்து நிறையா கிடைப்பாங்க. அப்போ வந்து எல்லா சேனல்களும் வந்து இந்த மாதிரி ஒரு விவாத மேடையை வைத்திருக்கிறதுனால, விவாதத்தை வைத்திருக்கிறதுனால எல்லாருக்கும் ஆளுங்க வேணும். அப்போ அவங்க போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்கள்கிட்ட நீங்கள் வரீங்களா வரீங்களான்னு சொல்லிட்டு. வரும்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று போட்டுடுறாங்க, பேர் போட்டு இவர் வர்றாரு இந்த இதுன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. அதே போல் அங்கே போய் அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும். இதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றவங்க வந்து கட்டாயமாக கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைப்பார்கள். ஒரு விவாதத்தை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், யார் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கா, யார் ப்ரிப்பேர்டாக வரல அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யார் தயார் பண்ணிட்டு வருவாங்களோ அவங்க வந்து கருத்துக்களை சரியான விதத்தில் கரெக்டாக முன்வைப்பாங்க. அதே சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராதவங்க தான் இந்த ஒரு போலமிக்ஸ்ன்றாங்கல்ல, இந்த ஒரு விவாதத்தில் ஈடுபட்டு அதை வந்து ஒரு சண்டைக்கு ஒன்றாக ஆக்கி தனிநபரை தாக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை ஏற்கலாம், நிராகரிக்கலாம், அதுதான் நாகரிகம். ஆனால் அதையும் தாண்டி தனி மனித தாக்குதலில் அவர்கள் இறங்கி விடுவார்கள். அப்படி இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த விவாதம் வந்து ரொம்ப ஒரு சண்டையில் முடிகிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பா. அதனால தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த நிராயுத பாணியாக அதை வந்து சிதைக்காதீர்கள் ஒருத்தவங்களுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திக்கு காரணமே அதுதான். இப்போ ஒரு பார்வையாளரா நீங்க வந்து நிறைய விவாத நிகழ்ச்சிகள் என்ன பண்ணிருக்கீங்க பார்த்துருக்கலாங்க சார். ஸோ இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி
அந்த ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஷோனால ஏற்படக்கூடிய ஒரு தாக்கங்களா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எப்பவுமே டாக் ஷோ வந்து ஒரு 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து நிலா மாதிரி, இன்னொன்னு மழை மாதிரி. நிலா மாதிரினா என்னன்னா, நிலா இங்கிட்டு இருந்து இப்படியே கிராஸ் பண்ணுது. பார்க்க அழகா இருக்கும், குளுமையா இருக்கும், எல்லாமே ஓகே தான். ஆனா கிராஸ் பண்ணி முடிச்ச உடனே அதனுடைய தடங்கள் எதுவுமே இருக்காது. அது எந்த தடத்தையும் விட்டு போயிருக்காது. அந்த டைம் பாஸ் மாரி அது போயிடும், அவ்வளோதான். ஆனா அந்த மாரி ஷோக்கள் வந்து நெறைய போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில இந்த டைம் பாஸிங்க அத பார்ப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். கேட்க அழகா இருக்கும். ஸோ ஆனா நம்மளுடைய அது அனுபவங்களோ, இல்லாட்டி நமக்கு அதில எதுவும் கிடைக்குதுன்னா, அப்படிலாம் இருக்காது. முடிஞ்சு போன பிற்பாடு ஏதோ அப்படியே தொடச்சு போட்டு போன டிஷ்யூ பேப்பர் மாரி போயிடும். ஆனா இந்த மழை மாரின்றது என்னன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய அனுபவத்த அவங்க சொல்லுவாங்க. சில சமயத்தில நமக்கு அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த மாரியான டாக் ஷோஸ் வந்து ரொம்ப ரேர் தான. ரொம்ப 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 கம்மி. எப்பவுமே மத்த டாக் ஷோலாம் கிச்சு கிச்சு காட்டுற மாரியான விஷயங்களா தான் இருக்குமே தவிர, சில டாக் ஷோ அப்படியே மழையில நனையிற மாரி நம்ம நனைஞ்சு அந்த அனுபவத்த நம்ம பெற்று, அந்த மாரியான டாக் ஷோஸ்லாம் வந்து இருக்கு. நான் நெறைய இடத்துல நான் பார்ப்பேன். எனக்கு அனுபவமா இருக்கும். இல்லாட்டி என்னோட அனுபவத்த அவங்க பகிர்றதா இருக்கும். அப்ப எனக்கு என்னன்னா, அந்த டாக் ஷோ வந்து எனக்கு ரொம்ப பாதிக்கக்கூடியதா, எனக்கு பிடிக்கக்கூடியதா, அத பற்றி நான் யோசிக்கக்கூடியதா, என்னுடைய ப்ரொஃபஷன்ல என்னுடைய மாணவர்களுக்கு நான் அத பகிரக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு விஷயங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு சில நிகழ்ச்சிகள் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் வண்ணம் சில நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்துது. ஆனா அநேக நிகழ்ச்சிகள் எந்த ஒரு மாற்றத்தையும், எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தாம கடந்து போயிருது. கண்டிப்பா. ஆனா அப்படின்றது. நான் பசங்களுக்கு சொல்றதா சொல்வேன். என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது சில விஷயங்கள நம்ம பசங்க இந்த காந்தி பொம்மை வந்து எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் அதில எதிர்மறையான ஆள். பார்க்காத, கேட்காத, பேசாதன்னு சொல்றத விட, நல்லவற்றை பார், நல்லவற்றை கேள், நல்லவற்றை பேசு, நல்லவற்றை சிந்தி. பாரதி சொன்ன மாரி நினைவு நல்லது வேண்டும். ஸோ இந்த மாரியான ஒரு பாசிட்டிவான இதோட போறப்ப, கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக் ஷோ வந்து நம்மள விட்டு நகன்றும். நமக்கு எது இதாகுதோ, அந்த டாக் ஷோ வந்து நம்ம வந்து நகன்றுவோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அப்படி அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு இல்ல இல்லைங்களா? நீங்க நம்முடைய சார் பேசுறப்ப சொன்ன மாரி எந்த தொலைக்காட்சிகள் அந்த பிரைம் டைம் குறிப்பிட்ட நேரத்துல திருப்பினாலும், நிகழ்ச்சியினுடைய பெயர்கள் வேற வேற இருக்குதே தவிர, ஆனா நிகழ்ச்சியில ஒரு மையக்கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போல தான் நமக்கு இருக்குது. கண்டிப்பா இப்போ ஜோஸ் அது. இப்ப நீங்க சொல்ற மாரி பிரித்து பார்க்க தெரிந்தவர்களுக்கு இது ஓகே பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அந்த ஆனா ஃபில்டர் நம்ம கையில இருக்கணும். அது எல்லாமே கொட்டிட்டு தான் இருப்பான். ஃபில்டர் நம்ம கையில இருக்கணும். அந்த ஃபில்டர் நம்ம கையில இருக்கிறது நம்ம கத்துக்கிறணும். அது கரெக்ட் சார். ஆனா நமக்கு அந்த ஃபில்டர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது நமக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு 70, 80% ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு பாமர மக்களுக்கு வந்து அந்த தொலைக்காட்சியில என்ன பார்க்குறாங்களோ, அத அவங்க உண்மைன்னு நம்புறாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த மேபி அவங்க பேசி வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த கருத்த சொல்றேன், நீங்க இப்படி எதிர்கருத்து சொல்லுங்க, நம்ம இங்க ஒரு விவாதத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு கூட நடக்கலாம். ஸ்கிரிப்டடா கூட இருக்கலாம். அது எனிதிங் இஸ் பாசிபிள். நிறைய விஷயங்கள் ஆனா வந்து நடந்துட்டு இருக்கு. அத வந்து ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதன் காணுகின்ற ஏன் அப்படின்னா, இதை குறித்து ஒரு திரைப்படமே வந்திருக்குது. அந்த திரைப்படத்தோட பேர் எனக்கு தெரியல. என்னன்னா, இது மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்த ஒரு விவாதத்துல வந்து இவன் தலைவனாக நேசிக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி அவர் என்ன பண்ணிடுறாரு, அவதூறா அங்க பேசிடுறாரு. இவன் ரொம்ப வெகுண்டு எழுந்து போய் அவர் என்ன பண்ணிடுறான், கொலை பண்ணிடுறான். இதை குறித்து ஒரு திரைப்படமே வந்திருக்குது. இது மேபி இது நடக்கும், எனிதிங் வில் ஹேப்பன் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு பாமர மனிதனுக்கு இது நடக்கக்கூடிய தாக்கம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி அவங்க கடந்து செல்ல முடியாது இல்லைங்களா? இல்ல இந்த ஃபில்டர் பண்ற விஷயத்த நம்ம கத்துக் கொடுக்கணும்னு சொல்றேன் நானு. நம்மளுடைய ஊடகங்கள் இருக்கு இல்லையா? நம்மளுடைய ஊடகங்கள் கத்துக் கொடுக்கணும். இன்னைக்கு போப் சொன்னதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு போப் சொன்ன விஷயத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஜென்டில்னஸ்ன்ற ஒரு வார்த்தை. ஷேர் வித் ஜென்டில்னஸ். ஸோ ஜென்டில்னஸ் அப்படின்றத யோசிக்கிறப்போ வந்து எனக்கு படக்குன்னு தோணுன ஒரு மொழிபெயர்ப்பு என்னன்னா, சாந்தத்தோடு பகிருங்கள் அப்படின்றது ஒரு விஷயம். உங்களுடைய இருதயங்கள் இருக்கக்கூடிய அந்த பகிர்வை ரொம்ப முக்கியமான மேட்டர் அதான். நம்ம வந்து எப்பயுமே வந்து வெறுமனே வந்து பொய்யா பேசிட்டு போயிடுறோம். இல்லாட்டி ஏதோ பேசணும்னு பேசிட்டு போயிடுறோம். போப் சொல்றத பார்த்தா, அந்த நம்மளுடைய இதயத்துல உள்ள அனுபவங்கள நம்ம வந்து பகிர சொல்றாரு. அதை எப்படி பகிர ஒரு சாந்தத்தோடு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நம்ம ஊடகங்கள் வந்து என்ன பண்ணா, இத கத்துக் கொடுக்கணும்னு சொல்றது தான் என்னுடைய தனிப்பட்டது. கண்டிப்பா. ஆண்டவரே நீங்க பார்த்துருக்கிறீங்க. இந்த மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அது உங்களுக்குள்ள என்ன விதமான ஒரு தாக்கத்தை, என்ன விதமான ஒரு மனநிலையை உண்டு பண்ணியிருக்குங்க? முக்கியமா சாருங்கலாம் 2 பேரும் சொன்ன மாதிரி, அந்த பிரைம் டைம்ல வர்ற அந்த பேச்சு விவாத மேடைகள் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரசியல் பின்னணியால் அது அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பின்னணியாக வச்சுருக்கோம்.
அப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சி பின்னணியாக வச்சு பேசும்போது அவங்க பேசுகிற ஒவ்வொன்றுமே நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது சரியில்லை, நான் சொல்கிற மாதிரி தான் நடந்தது, நீ சொல்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்தந்தை சொல்கிற மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுடைய கருத்துக்களை அடுத்தவங்களுடைய எண்ணங்களை ஒரு கொல்ற மாதிரி தான் இருக்குதே தவிர சரி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு திறந்த மனதோட ஒரு திறந்த நிலையோட பேசுகிற மாதிரி தெரியல. அவர் பாதி வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே இவர் எந்திரிச்சுன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெறியாளர் இவங்களெல்லாம் அமைதிப்படுத்தி உட்கார வச்சு திரும்ப அவன் சொல்ல சொன்னாலும் இன்னொன்று நான் கவனிச்சது, அன்னைக்கு 1 மணி நேரம் அவங்க டாக் ஷோ ஒருத்தர் வந்திருக்காருன்னா தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவர் சொல்ல வந்த ஒரே கருத்தை திரும்ப 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 அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அடுத்தவங்க அது இல்லை அப்படின்னு சொல்லி பல விதமான புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்து அது தவறு அப்படின்னு சொல்லி நிரூபித்தாலும் கூட கடைசியில் இதுதான் அப்படின்னா வரும்போதே ஒரு ஒருதலை பட்ச எண்ணத்தோட ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு அவங்க வந்துட்டாங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு உள்வாங்கிற அந்த திறமையோடு இல்லை, நான் நினச்சதை சொல்லணும், அப்போ நான் நினச்சதை மக்கள் கேட்கணும், நான் நினச்சதை மக்கள் சரின்னு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிகள் தான் திருத்தந்தை சொல்கிறாரு அந்த ஆயுத பாணியோடு இருக்குது, அதை நிராயுத பாணி ஆக்கணுன்றது தான் திருத்தந்தையினுடைய. ஆனால் எப்படி தான் நிராயுத பாணி ஆக்க முடியும்னு தெரியல. ஆனால் ஏன்னா ஆயுத பாணியோடு தான் வர்றாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே இல்லை நீ சொல்கிறது உங்கள் பேர் கொடுப்பார், இத்தனை நிகழ்ச்சிகள் இத்தனை புள்ளி விவரங்களுக்கு எந்தெந்த ஆண்டு இப்படி நடந்தது எல்லாம் சொல்லி முடிச்சு பிறப்பார். அதெல்லாம் கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்கு வரும்போது அவங்க ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, அவங்களுடைய கருத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சார் சொன்ன மாதிரி ஒரு சிலர் அதை உள்வாங்கி ஓ இப்படியா இது உண்மையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அவர் பேசணும்னு சொல்லி வந்திருக்கார், அவர் பேசிட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணத்தோடு எடுக்கிற ஆட்கள் பார்வையாளர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் கட்டாயமாக ஒருவேளை அதே விதமான சித்தாந்தத்தை கொண்டு இருப்பவர்கள் அந்த எண்ணங்களுக்கு துணை போகின்றவர்கள் பாருங்கள் அவங்க சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கு சரி அவர் இதில் இப்படி வராரா, அவர் இப்படி தான் பேசுவார் அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை பகுத்தறியக்கூடிய அந்த நிலையில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்து பேசினோன்னா அதில் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆனால் முடிவு எடுத்துட்டு உட்காந்து பேசுகிறப்போ அதில் எந்த முடிவுக்குமே வர முடியாது. திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் சொன்னது தான் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்போ இதை சொல்லும்போது சார் இப்போ எனக்கு 2 விதமான கேள்விகள் எனக்குள்ளே வருது. என்னென்னா இப்போ உண்மைத்தன்மை அப்படிங்கிற ஒன்று இந்த விவாத நிகழ்ச்சிகளில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒன்று. அப்போ ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர்கள் சொன்ன நான் ஒரு முடிவு பண்ணி வந்துட்டேன், ஒரு ஸ்டீரியோ டைப் நான் இதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கடிவாளம் கட்டி விட்டது போல் நான் ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். அது இல்லை அப்படின்னு பொய்ப்பிக்கும் வண்ணம் அதுக்கு ஏதுவான சான்றுகள் எவ்வளோ சொன்னாலும் என்னுடைய மனம் அதை ஏற்க முடியும். அப்போ இந்த உண்மையை எப்படி நம்ம கன்வே பண்ணுறோம் ஆடியன்ஸுக்கு ஒன்று. இன்னொன்று இப்போ அந்த தளத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பேசுகிறப்ப சொன்னீங்க தனிநபர் விமர்சனம் எக்கச்சக்கம் வரும். அவங்க நல்ல விதமாக பேசினாலும் வரும், அவங்க கருத்துக்களை தவறாக சொன்னாலும் ரெண்டுக்குமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தவறாக மட்டும் சொல்கிறாங்க அதனால தனிநபர் விமர்சனம் வைக்காங்கன்னா அது வேற. ஆனால் நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுதும் என்னுடைய கருத்துக்கு ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் இரு பக்கமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ உண்மை எடுத்து சொல்வது அது ஒரு பெரிய சவாலான ஒன்றாவும் அந்த தளத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சொல்வதற்கு சொன்னாலும் ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளை தனிநபர் விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க. சொல்லலைனாலும் நம்ம பக்கம் எதுவும் இல்லை, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டோங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊடகவியலாளராக அந்த தளத்தில் இருந்து ஒரு உண்மையை எடுத்து சொல்லணும் அப்படின்னா இதான் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மையை இன்னைக்கு எப்படி உரைத்து எப்படி அந்த பொது வெளியில் ரொம்ப உரத்து சொல்லுகிறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் விவாத மேடைகளில் வரக்கூடிய அரசியல் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கின்றது. இந்தியாவில் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கட்சிகள்னா சார். இப்போ திராவிட கட்சிகள் அவங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க பேசுவாங்க. மற்ற கட்சிகள் அவருடைய சித்தாந்தத்தில் தான் பேசுவாங்க. அதனால் அந்த சித்தாந்தத்திலிருந்து அவர்கள் வெளியே வராத பொழுது அவர்களுக்கு ஏற்கக்கூடிய தன்மை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் இந்த அரசியல் மையமாக வைத்து நடக்கக்கூடிய விவாதங்களில் ஒரு முடிவு என்பது வரவே வராது. அதில் இந்த முடிவை யார் எடுக்கணும்னா மக்கள் தான் எடுக்கணும். அப்போ மக்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் இந்த எல்லா கருத்துக்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு இதிலேருந்து உண்மையான கருத்து என்ன அப்படின்றதான். அதை தான் இன்றைக்கி திருத்தந்தை இந்த இதில் சொல்கிறாரு, எதிர்நோக்கு. அவருடைய கீவேர்டே அதில் எதிர்நோக்கு தான், ஹோப்பு தான் சொல்கிறார்.
ஏன்னா இறக்கறதுக்கு முன்னாடி அவருடைய சுயசரிதையை எழுதுறாரு, அதை வெளியிடுறாரு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் தானே வெளியிடுவாங்கன்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நானும் இறப்பேன் நினச்சேன், இன்னும் இறக்கல, அதனால சரி நான் வெளியிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வெளியிட்டுறாரு. ரொம்ப அருமையான புக்கு, எதிர்நோக்கு. அதோடைய டைட்டிலும் எதிர்நோக்கு தான். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டினுடைய தீமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் தான். அதனால் எல்லாத்துலேயும் அவர் வந்து இந்த எதிர்நோக்கு அப்படின்னு, இந்த எதிர்நோக்கு தான் பர்சன், எதிர்நோக்கு தான் கிரைஸ்ட் அப்படின்றார். அதுதான் ஆண்டவர் அப்படின்றார். அப்போ வந்து இந்த உண்மை அப்படின்றது வந்து எப்போனா மக்கள் தான் வந்து அந்த உண்மையை தேடி போகணும். இவ்வளவு டிஸ்கஷனுக்கும், இவ்வளவு புள்ளி விவரங்களுக்கும், இவ்வளவு தரவுகளுக்கும் நடுவில் எது உண்மை என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க வந்து சித்தாந்தத்தை அலசுபவர்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து கலோனியலிசத்தில் இருந்தோம், அப்புறம் போஸ்ட் கலோனியலிசம் வந்தோம், அதுக்கப்புறம் வந்து மாடர்னிட்டி நவீனத்துவம் வந்தோம், அதுக்கப்புறம் போஸ்ட் மாடர்னிட்டின்வாங்க, பின் நவீனத்துவத்துக்கு வந்தோம், இப்போ போஸ்ட் ட்ரூத் சொசைட்டின்றாங்க. பின் உண்மைக்கு பின் காலத்தில் நாம் இருக்கின்றோம். உண்மை என்பது இல்லை அப்படின்றதான் இன்னைக்கு வந்து இது வந்து இந்தியாவில் இல்லை, இது உலகளாவிய இன்னைக்கு பத்திரிகையாளர்கள், இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே ஊடகவியலாளர்கள் சொல்றது வந்து we are living in a post truth society. அப்போ இந்த போஸ்ட் ட்ரூத் சொசைட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து இமோஷன்ஸ், மக்கள் வந்து உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அந்த சத்தமாக பேசுகிறவர் கேட்குறோன்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்கு வந்து மையமாக அதை வச்சிடுறாங்க. அப்போ அவருடைய சத்தத்தை கேட்குறாங்க, அவர் சொல்கிறத கேட்குறாங்க, அவர் சொல்கிறது உண்மையா இல்லையான்றதை சீர்தூக்கி பார்க்க மாட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து இமோஷ்னலாக பேசுகிறத எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து இமோஷன்ஸ் ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ், நாட் ட்ரூத். இன்றைக்கி வந்து உண்மை வந்து இமோஷன்ஸுக்கு பின்னாடி போயிடுச்சு, அல்லது இமோஷன்ஸ் வந்து உண்மையை வந்து பின்தள்ளி விட்டுரு. அதனால் இந்த போஸ்ட் ட்ரூத் சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி உண்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு திருத்தந்தை சொல்கிறா போல் இந்த எதிர்நோக்கை தொடர்ந்து வலியுறுத்தி நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா தான் அந்த எதிர்நோக்கு தான் இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு மாண்பை கொடுக்கக்கூடியதாக, மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக, மக்களுக்கு வந்து த அனதர் வேர்ல்ட் இஸ் பாசிபிள் அப்படின்றாங்கல்ல, இன்னொரு உலகம் இருக்கின்றது நமக்கு. அது வந்து கட்டாயமாக பார்க்கக்கூடிய ஒரு உலகம், அது மீட்கக்கூடிய ஒரு உலகம், போகக்கூடிய ஒரு உலகம் என்ற ஒரு நம்பிக்கையை அது கொடுக்கும். நிச்சயமாங்க சார். அதாவது நீங்க சொல்றதுல இருந்து நம்ம மக்கள் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஐயன் வள்ளுவன் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம கண்ணால் அவங்க சொல்றாங்க, நமக்கு பிடிச்சவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நமக்கு பிடிச்சவங்க இல்லை, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷனலா சொல்றான். ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்களே, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எமோஷனலா சொன்னா ஓகே இது உண்மை இருக்கு போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அதற்கு பின் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நீங்க சொல்லுங்களேன். நீங்க இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள்ல இருந்து உண்மைகளை உங்களால வந்து அறிந்து கொள்ள முடிகிறதா? இல்லை, அந்த ஜென்ரல் அந்த இது என்ன எடுத்துனா உண்மையா அது என்ன அப்படின்ற பிளாத்து சொன்ன மாதிரி ஒரு இதை உள்ள வச்சுதான் அது வெளியே வருது. அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நிறைய டாக் ஷோஸ்லாம் இருக்கும். அதான் சொன்ன மாதிரி சத்தமாக பேசுறது உணர்வுகள், இந்த ரெண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா மிங்கிளாக்கிறாங்க. மக்களுக்கு வந்து அதை கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஒரு காலத்தில் வந்து முன்னாடியே இருந்திருக்கலாம், திராவிடர் கழகம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப வந்து அவங்களுடைய மக்களுடைய விழிப்புணர்வு, அந்த காலத்தில் இவ்வளோ மீடியாஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ ஆரம்பித்த அந்த சத்தமான பேச்சு, சத்தமான விஷயங்கள் இன்னைக்கு என்னன்னா அதே தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்குறப்ப ஒரு சின்ன ஒரு உண்மை இருக்கான்னா இல்லை, கிடையாது. சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறப்ப வந்து ஒரு கண்ணாடி போட்டுக்கிறாங்க. எனக்கு இந்த இது பிடிக்குமோ அந்த கண்ணாடி நான் மாட்டிட்டேன்னா எனக்கு அந்த கலர் தான் எனக்கு உண்மையான கலர். ஸோ விதவிதமான கலர் கண்ணாடிகளை மாட்டிக்க ஒவ்வொருத்தரும் வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த ஊடகங்கள் யூஸ் பண்ணுது. ஸோ இவனுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றப்ப இந்த இங்கே வந்து உண்மைத்தன்மை வந்து என்னை பொறுத்தளவு நிறைய டாக் ஷோஸில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறது இல்லை. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது உள்ள பேசிட்டு வெளியே வந்து நீ இதை பேசு நான் அதை பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியான டாக் ஷோஸ்லாம் நிறைய இருக்கு. ஏமாறுறது வந்து ஆடியன்ஸ் தான். இந்த உண்மை அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய இன்னொரு நீட்சியாக தொடர்ச்சியாக என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை நம்மளால ஒரு இடத்துல சொல்ல முடியல, இல்ல சொல்லக்கூடிய நிலையில நம்ம இல்லை அப்படிங்கிறப்பவே நமக்கு ஒரு சின்ன விஷயத்துல வீட்டிலே ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள் உடஞ்சிருச்சோ இல்லை ஒரு பொருள் திருடப்பட்டதோ அது என்ன அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சு அதை சொல்ல முடியாம போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருக்கிறப்பவே நம்மளால நிம்மதியா இருக்க முடியறது இல்லை.
ஸோ அப்போ அந்த உளவியல் ரீதியிலான பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ இது வந்து வெவ்வேறு கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். இப்போ அந்த மேடையில நான் இருக்கிறேன். அந்த விவாதத்தில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அங்க இந்த உண்மைய நான் உரக்க சொல்லியணும். ஆனா, என்னால சொல்லக்கூடிய ஒரு சூழல் அமையல அப்படிங்கிறப்போ, ஆ ஒருவேளை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது குறித்த ஒரு மன உறுத்தல் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க என்னைக்காவது அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா சார் அதெல்லாம்? கட்டாயமா. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறப்ப நெறைய கருத்துக்களை வந்து நம்ம சொல்ல முடியாதப்ப, இன்னொன்னு வந்து நம்ம கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாலே, மதிப்பீடுகளின் அடிப்படையில, எதிர்நோக்கின் அடிப்படையில, நம்பிக்கையின் அடிப்படையில, அதுக்கப்புறம் வந்து அ அதான் மதிப்பீடுகளின் அடிப்படையில நம்ம பேசுறப்பயே, அத வந்து நிராகரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். பேசும்போதே வந்து நம்மளுடைய ஃபெலோ பேனலிஸ்ட் கூட உட்கார்ந்திருக்கிறவங்க இத எதிர்க்கிறாங்க, இத ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நல்ல கருத்துக்கள சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கும்பொழுது அவங்க சொல்ல மாட்டாங்க. இது நல்ல கருத்து, இத நாங்க ஏத்துக்கிறோம், இது உண்மை இருக்கு இது அப்படின்றத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இந்த இதுல வந்து நம்ம பேசுறப்பயே, அதாவது டாக்கிங் டு த கேலரிஸ்னுவாங்கல்ல, அதாவது வந்து எல்லாரும் பேசுற மாரி அதே போக்கிலேயே பேசிட்டு போயிடுறது தான் இன்னைக்கு வந்து சரியானதாக நெறைய பேனலிஸ்ட் வந்து இன்னைக்கு பேசுவாங்க. அதேபோல வந்து ஏதாச்சும் ஒரு சில கருத்துக்களை குடுக்கும்போது கூட ரொம்ப லைட்டா குடுப்பாங்க. அத வந்து ரொம்ப ஒரு அ உண்மையை வந்து உரத்து இதுல வந்து சொல்ல மாட்டாங்க. அதையே வந்து ரொம்ப லைட்டா ஆக்கி சொல்ல முடியுமோ, அந்த மாரி சொல்வாங்க. அந்த விதத்தில தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வந்து இவங்களுக்கு அத நெறிப்படுத்துவதற்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நெறியாளர் வந்து அத வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து பாலிஷா சொல்ல முடியுமோ, அந்த பாலிஷா அந்த இன்டென்சிட்டிய அப்படியே அப்படியே கொண்டு குறைச்சிருவாரு. அப்ப வந்து இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப இருக்கும். ஜாஸ்தி இல்லாம பார்த்துப்பாங்க. சரி, நம்ம இத வந்து சொல்ல முடியல. இப்போ நீங்க உங்களுடைய செய்திகள் நம்ம நண்பர்கள் நெறையா கேட்டுருக்கிறோம். இப்போ ஆன்றோர் வாக்கா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வாழ்வின் வழியாக இருக்கட்டும், இல்ல உங்களுடைய மறையுரைகள்லாம் நெறையா நாங்க கேட்டுருக்கிறோம். அப்போ அதுலலாம் என்னன்னா, அந்த நிகழ்கால சமீபத்தில நடந்த நிகழ்வுகள் அப்படின்லாம் நெறையா நீங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்க இந்த ப்ரோகிராம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட விவாத நிகழ்ச்சிகள் பார்க்குறப்போ, இப்படி அப்பட்டமா அத சொல்றீங்களே, இது இப்படி இல்லையே அப்படின்னு நீங்க என்னைக்காவது அந்த மாரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆ, கட்டாயமா அவங்க சொல்ல வர்ற கருத்து உண்மை இல்லை. முக்கியமா இந்த நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு பார்க்கும்போது, ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஊடகத்தின் வழியாகவோ, அல்லது அதை பிற்பாடு கொஞ்சம் சின்ன ஆய்வு செய்து, என்னதான் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா, அவங்க சொல்றது கம்ப்ளீட்டா வேற சைட்லேருந்து இது இப்படிதான் நடந்தது, இதனால தான் நடந்தது அப்படின்னு அதுக்கு சில மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கும்போது, இப்போ இவங்க சொல்றது இவ்வளவு தப்பா இருக்கு அப்படிங்கிறது அந்த கட்டாயமா உணர முடிஞ்சது. எனக்கு இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த உண்மையை தேட முடியுதா, அல்லது உண்மையை நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் போது, என்னுடைய அனுபவத்துல இருந்தும் அதே போல நம்ம திருத்தந்தை சொல்றதுல இருந்தும் வச்சு பார்க்கும்போது, அதாவது தாங்க சொல்வது உண்மை அப்படின்ற அந்த ஒரு மன உறுதி உள்ளவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோ, ரொம்ப சத்தம் போட்டோ, அல்லது கத்தியோ, அல்லது அடுத்தவங்க பேசும்போது இடையிட்டு அவங்கள நிறுத்தியோ, அப்படி அந்த மாதிரி ஒரு மெத்தட் பயன்படுத்த மாட்டாங்க. "இதாப்பா இதுதான் இருந்தது, இது இன்னைக்கு நடந்தது இப்படிதான், இதனால தான் இப்படி நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தை சொல்லிட்டு ஏறக்குறைய அப்படியே அமைதியாக இருப்பாங்க. மற்றவங்க அதை சத்தம் போட்டு இடையில நிறுத்து போனாலும் திரும்பவும் வந்து இதுதான் உண்மை அப்படின்னா இதான் என்னுடைய கருத்து, இல்லை இதுதான் நடந்தது அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்போது நம்ம வியூவர்ஸ்ன்ற முறையில் சரி வெற்றுப்பானை சத்தம் போடுது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் அவங்க சொல்ல வர கருத்து சரியில்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. ஆனால் அதை சத்தம் போட்டு உண்மைன்னு சொல்லி நிரூபிக்க விரும்புகிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற கருத்து உண்மை இருக்கிறதுனால சொல்லி அவங்க அமைதியாக சொல்லிவிட்டு அதே சமயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு அமைதியான முகத்தோடு அவங்கள பார்க்க முடியுது. ஒரு வேளை அதை தான் நான் நினச்சிக்கிட்டேன். திருத்தந்தை சொல்லும்போது உங்களுடைய எதிர்நோக்கை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது பணிவோடும் மரியாதையோடும் அப்படின்ற அந்த 2 வார்த்தையை இணைச்சி பார்க்கும்போது ஒரு சாந்தத்தோடும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. அப்போ நம்ம இதான்பா கருத்து உண்மை அப்படின்னு. அப்போ இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் வந்து சொல்லுவாங்க, பாருங்கள் அவர் முதல்லயே அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அதை கோட் பண்ணும்போது அங்கே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. இதெல்லாம் நெறியாளனுடைய பங்கும் கட்டாயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சத்தம் போடுறவங்கள கொஞ்சம் அடக்கிறதும், அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வைக்கிறதுலையும் கூட அதில் கூட ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிகழ்வுகளில் என்ன, அந்த நெறியாளரே ஏதாவது ஒரு சித்தாந்தத்துக்கு துணை போனவராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் பெரிய சிக்கலாகிடுதுன்னு நினைக்கிறேன். நெறியாளர் வந்து
நடுநிலையில் நிற்கணும்னு நினைச்சாலும் அவரும் ஒரு சித்தாந்தத்துக்கு துணை போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த டாக் ஷோவுடைய ஒரு அர்த்தம் இல்லாததாக மாற்றுது. அல்லது அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகின்ற ஒரு டாக் ஷோ வலியுறுத்த வருகின்ற, அப்போ இந்த டிவி எடுத்தாலே இந்த டிவியுடைய டாக் ஷோ இப்படி தான் இருக்கும், இதை தான் சொல்லும் அப்படின்னு ஜனங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஓகே இந்த சேனல் போட்டால் அவங்க சொல்கிறது இதை பற்றி தான் இருக்கும். அப்போ ஒரு சில கொஞ்சம் நடுநிலையான சேனல்கள் எங்கேயாவது கட்சி சார்பில்லாத அல்லது கருத்தியல் சார்பில்லாத பொதுவான சேனல்கள் கொஞ்சம் தேடி பார்ப்போமா அப்படின்ற மனநிலைக்கு இந்த ஜனங்க வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ அந்த பேனல் டிஸ்கஷனுக்கே என்ன அப்படின்னா, இப்போ நிகழ்ச்சி ஒருத்தரை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது முந்தி ரொம்ப கருத்து செறிவு மிக்க ஆட்களை கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு கல்லூரிகளுக்கு வந்து விழாக்களுக்கு ஒரு விழா தலைவராக கூப்பிடுறவங்களே என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு துறையில் சாதித்தவர்களாக இருப்பார்கள், ரொம்ப ஒரு அறிவு செறிவு மிக்க ஒரு பெரிய ஒரு மாமனிதர்கள் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு சில நேரங்களில் கண்கூடாவே பார்க்க முடிகிறது, டிக்டாக்ல பிரபலமானவங்க, இன்ஸ்டா ரீல்ஸில் பிரபலமானவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன சாதிச்சாங்கன்னா சொல்றது கொண்டு, ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை மையப்படுத்துகிறார்கள். அது ஒரு போகும்னா, இந்த டாக் ஷோஸ்லையும் யாரை கூட்டு வந்தா யார் வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கண்டென்ட் எப்படி எதை கண்டென்ட் மீன் பண்றாங்கன்னா, அந்த உண்மையான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத விடுத்து இதை இன்னும் ட்ரால் சொல்ல வர்றதை யாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. இப்போ அதை வந்து ட்ரால் பண்ணலாம். இப்போ இவரை வச்சு நம்ம ட்ரால் பண்றதுக்கு இதை வச்சு ஒரு எபிசோடு என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம், 3 நாள் இதை நம்ம பார்க்க வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டுன்னா, இன்னைக்கு உண்மையை நோக்கி போறதை காட்டிலும் அதுக்கு புறம்பாக இந்த ஷோவை சக்ஸஸ் பண்ணணும்னா யாராவது வந்து 2 பேர் அங்கே சண்டை போடணும். அப்போ அந்த சண்டையை வந்து ஆட்கள் வந்து பேசணும், இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. உலக வரலாற்றில் வந்து ஜார்ஜ் புஷ் இல்லை அந்த அவருடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணா, ஷூவை தூக்கி அடிச்சோடனே அது பயங்கர ஒரு வைரலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ அதுபோல் இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா நம்ம வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த நிகழ்ச்சிகள் காண்பதனால் அதில் பார்க்கறதுனால எதுவும் ஏற்பட்டு இருக்குதா? கண்டிப்பாக அவங்க பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க, அந்த டாக் ஷோ முடிஞ்சிடும். வீட்டில் உட்காந்து ஒரு 4 பேர் கேட்டுட்டு இருப்போம் இல்லையா, இதில் எது உண்மைன்றத 4 பேருக்குள்ள ஒரு டாக் ஷோ ஆகிடும். ரொம்ப விகரஸாக போகும். அது நல்லா தெரியும், அந்த ஏஜ் குரூப் தெரியும், ஏஜ் குரூப் வயசானவங்க அந்த சொல்ல இதுதான் கரெக்டு இல்லை. ஸோ இந்த விவாதம் அவங்களுடைய பசி ஏற்பட இருக்கிற வரைக்கும் அந்த இது இருந்துட்டு இருக்கும். ஆனால் அதில் ஒரு நன்மை இருந்திருக்காது. என்ன கற்றுக்கிட்டோம், என்ன இதெல்லாம் இருக்காது. அதில் எது உண்மைன்றது கடைசி வரைக்கும் 4 பேருக்குள்ள தெரியாது. இது நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். நான் சில குடும்பங்களை பார்த்து ஒரு டாக் ஷோ முடிஞ்சப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நடுநிலைமைக்கு ஒரு அம்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்டுக்கு இங்கிட்டு ஒரு பாதி பேர் குரூப் இருப்பாங்க, இங்கிட்டு ஒரு, ஆனால் வாட் இஸ் ட்ரூ அப்படின்றது வந்து தே டோன்ட் மைண்ட் அபவுட் தட் ஒன். அதெல்லாம் கிடையாது. என்னுடைய கருத்தை நான் இதுதான் நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு கலவரத்தையே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு டாக் ஷோ வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கலவரம் வந்து ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கலவரமாக இருக்கும். ஸோ எங்கே நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிக்டாக் பிரபலங்கள் அதெல்லாம் வந்து என்னென்னா, இது அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் பேப்பர் லஞ்ச் பீடி விழுப்புறத்துக்கு ஒரு நடிகை உட்காந்துருப்பாங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி கொண்டு வந்த ஷோக்கும் இந்த சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் முகம் பிரபலியமாக இருக்கும். இது வந்து இன்னைக்கு உள்ள ஊடகங்களுடைய ஒரு இது இருக்குது. இப்போ இந்த நிலையில் இன்னைக்கு நமக்கு டாக் ஷோஸ், விவாத நிகழ்ச்சிகள், இன்னும் விவாத நிகழ்ச்சி அப்படிங்கிறப்போ ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடோ இல்லை அந்த அன்னைக்கான நிகழ்காலத்தில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை மையப்படுத்தியோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம், பேசி தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளாக கூட இருக்கலாம். அப்போ இது எல்லாம் என்னன்னா, நமக்குள்ள நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு சில விஷயத்த இன்டேக் உள்ள நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது அதில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில விஷயம். இப்போ இந்த நிலையில இப்போ இது ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த அழைப்பை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் இதெல்லாம் உட்காந்து யோசித்து அவருடைய நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஒவ்வொரு சுற்றுமடல் என்பதும் குறிப்பாக லௌதோ சி எல்லாத்துலையும் என்ன அப்படின்னா, வேறு ஒரு கோணத்தில் நம்ம அந்த ஆஸ்பெக்டில் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எல்லாம் யோசித்து பார்த்துருப்போமானே தெரியாத வண்ணம் வேற ஒரு ஆஸ்பெக்டில். அப்போ இந்த உலக தொடர்பு நாளுக்கு ஒவ்வொரு முறை கொடுக்கக்கூடிய செய்திகளும் அப்படியே லைனாக இருக்கும். வந்து அந்த தளத்திற்கு சென்று உண்மையை பேசுதல் அப்படின்னு, இதயத்திலிருந்து உண்மையை பேசுதல். 2வது அந்த தளத்துக்கு போங்க, தளத்துக்கு போனால் தான் என்ன பிரச்சனை நடக்குன்னே உங்களுக்கு தெரியும். இங்கே கேட்டேன் அங்கே கேட்டு உங்களால் உண்மையை பேச முடியாது. அப்போ தளத்திற்கு போகுது. தளத்துக்கு போன உடனே நீங்கள் பேசாதீங்க, ஃபஸ்ட்டு
அவங்க என்ன பேசுறாங்க அதை அவங்க இதயத்தின் செவிகளால் செவி கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்தோம். என்னன்னா அந்த மாற்றம் நிகழ வேண்டும், அந்த மாற்றம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஏற்படுத்தணும் அப்படின்னு. அப்போ இப்போ இந்த நிகழ்ச்சிகள் வேலை இவ்வளவு பெரிய தாக்கங்கள், இவ்வளவு பெரிய பாதிப்புகள், இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குதுங்கிறது இப்போ நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பகிர்தல இருந்தே தெரியுது. நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் சொல்லுவாங்க இதே தான் அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. அப்ப இந்த ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு தனிநபராக, ஒரு தனிநபர் பொறுப்புகளாக தனிநபராக. அப்படி. இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப அருமையாக நீங்கள் குறிப்பிட்டீங்க, நல்லா சொன்னீங்க. இந்த மாதிரி நம்முடைய திருத்தந்தை அதே போல் ஒரு மடலில் வந்து ஒரு வருஷம் வந்து அவர் ஃபேக் நியூஸை பற்றி பேசியிருக்கார். ம். இந்த மாதிரி அவர் தான் இன்றைக்கி உண்மையிலேயே அதான் அந்த ஃபேக் நியூஸ் இருக்கிறதுனால தான் உண்மை வராமையே இருக்குது. எல்லாமே ஃபேக்காகவே இருந்துட்டு இருக்கு, உண்மை வராமையே இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்து கொண்டே இருந்தார். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த மீடியா அப்படின்னு பார்த்தோம்னாலே இன்ஃபர்மேஷன் மீடியா, கம்யூனிகேஷன் மீடியா, அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ட்ரையாங்கலில் மாட்டிக்கிச்சு இல்லை, ஒரு மாதிரி வந்து கட்சிகள், அரசியல், கார்ப்பரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ்டு வெல்த், இவங்க 3 பேருக்குள்ளே இது மாட்டிக்கிச்சு. இதோட ஒரு 4வது தான் இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டும் சேர்ந்துக்கிச்சு. அதனால் இவங்க 4 பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து எல்லா ஊடகங்களையும் சரி, யார் என்ன பேசணும், என்ன படிக்கணும், என்ன விவாதங்கள் வேணும், விவாதங்களுக்கு யார் அழைக்கப்பட வேண்டும். நம்ம கேட்டோம்னா கூட சொல்லுவாங்க, சார் இவங்கெல்லாம் ஏன் சார் கூப்பிட மாட்டீங்கன்னா, பிரச்சனை வரும் சார், வேண்டாம் சார் அப்படின்வாங்க. அதனால் வந்து யார் அழைக்கப்பட வேண்டும், யார் அழைக்கப்படக்கூடாது என்பதிலேருந்து எல்லாமே வந்து முடிவெடுத்து விடுகிறார்கள். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஆயர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒரு மீடியா இல்லாத, மீடியாவுடைய ரோல் அப்படின்றது வந்து மீடியா வர ஆரம்பித்ததுலேருந்து கல்லூரிக்கு, பல்கலைக்கழகத்துக்கு அந்த கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்ஃபார்ம், என்டர்டைன் அண்ட் டு எஜுகேட் அப்படின்வாங்க. இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருக்குமே தவிர, இன்னும் வந்து அந்த கற்றல், அதுவும் வந்து அந்த மதிப்பீடை கற்றல், மனித மாண்பை கற்றல், மனித மாண்பும் மனித இதையும் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உண்மை தானாக வந்துவிடும். அதற்கான ஒரு இடைவெளி வந்து இன்றைக்கும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கின்றது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதாரம் இதற்கு வந்து பெரிதும் துணை போகின்றன. இந்த நிலை மாறி ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து விவாத நிகழ்ச்சிகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது வந்திருக்கு. அதாவது வந்து ஒரு சறுக்கல் வந்திருக்கு. 1 மணி நேரம், அரை மணி நேரம்லாம் இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க இளைஞர்கள்லாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில், அதுவும் யூடியூப் சேனல்ஸ் வந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு, இப்போ இந்த நடந்து முடிந்த போராக இருக்கட்டும், ஈரான் போராக இருக்கட்டும், 1 மணி நேரம் நம்ம பேசினா கூட அதை வந்து 1,00,000 பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸும் இருக்காங்க. போர் ஏன் ஏற்பட்டுச்சு, இதுக்கு என்ன காரணம்? அப்போ அவங்க வந்து யூடியூப்ஸ் வந்து இன்றைக்கி டீட்டெயில்டாக ஒரு இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கு ஒரு மாற்று வர ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த மாற்று இன்னும் அதிகமாக வந்தால்தான் இது வந்து நம்மளுக்கு அடி வாங்கும். நிச்சயமா. நம்முடைய இந்த விவாத மேடை அடி வாங்கி, அதிலேருந்து வந்து அட்லீஸ்ட் இந்த யூடியூப் மூலமானாச்சும் மக்களுக்கு வந்து உண்மை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சுன்னா, யூடியூப் அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸ் கேன் பிகம் a ரியல் ஆல்டர்னேட்டிவ். நிச்சயமா சார். நீங்க சொல்றப்ப அதன் வழியாக இன்னும் எளிதில் நினைச்ச நேரத்துல அந்த விஷயத்தை நம்மளால பார்த்துக்கலாம். கற்றுக்க முடியும். அதுதான் இன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்தா மறு ஒளிபரப்புக்காகவோ ஏதோ நம்ம காத்திருக்க வேண்டிய சூழல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆல்டர்னேட் மீடியா இன்னைக்கு யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் நான் எனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு மாற்றாக இருக்கும். இப்போ நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க பேசும்போது, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நான் ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும். எதை நான் இன்டேக் பண்ணணும், எதை நான் கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுறணும், எது எனக்குள் ஒரு மிகப்பெரிய சலனத்தை ஏற்படுத்தணும், எதை எனக்கு சலனத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் இப்போ நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய தனிநபர்களுக்கு, அன்பர்களுக்கு ஒரு தனிநபர் மாற்றமாக என்னலாம் இதை எப்படி ஃபில்டர் பண்ணலாம், நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது ஃபில்ட்ரு நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா மீடியாஸில் தான் கற்றுக்கிட்டேன். சார் சொன்ன மாதிரி யூடியூப்பில் இவ்வளோ வருது அப்படின்றப்ப வந்து, அப்போ நான் அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. நீ எதை பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம், விட்டுரு, குப்பையை ஒதுக்கி, அது ஸ்மெல் அடிக்குது, ஒதுக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த மீடியாஸ் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குது. மீடியாஸ் வந்து நம்ம கற்றுக்குறோம். மீடியாஸ் நம்ம ஒதுக்க முடியாது. இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள கால சூழ்நிலை எந்த மீடியாவும் நம்ம ஒதுக்க முடியாது. போப் சொன்ன மாதிரி கத்தின்றது நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுறோம் நம்மனா, அதை அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் போப்புடைய ஒரு நிலைப்பாடு இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன். அடுத்து ஜென்டில்னஸாக போகும், ஜென்டில்னஸாக கொடு எல்லாம் கொடுக்கு. இதை நான் கற்றுக்கிட்டது மீடியாஸ்ட்டை தான், புத்தகங்கள்கிட்ட இருந்து. சார் சாதாரணமாக சொல்கிறது என்னென்னா, நல்ல இதை பாருங்கள், நல்ல மீடியாஸ் நல்லா இருக்குது, நிறைய சாதாரணமாக யூடியூப்பில் நிறைய இருக்குது.
அதை பற்றி விவாதிங்கள், அதை பற்றி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்மளுடைய டிவியே நல்லாயிருக்கும். நீங்கள் மாதா டிவியில் சில விஷயங்கள் எடுத்துட்டோம்னா, இப்போ அடைக்கல் ராஜ் அவருடைய அந்த இல்லறத்தை சேர்க்கிறப்ப ஒரு சின்ன நகைச்சுவையோட தான் ஆரம்பிப்பாங்க. இவர் நலமா நீங்கள் நலமான்ற நிகழ்ச்சி தலைப்பு சொல்வார். அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. நாங்கள் நலம் ஃபாதர், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இது எடுத்தோடனே ஒரு ஒரு ஹியூமரஸாக அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய இல்லங்களில் என்ன இருக்கோ அது நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளால் ஈஸியாக போகிற வழியில் அந்த மீடியாஸில் கற்றுக்கிற முடியும். இதுதான் எனக்கு வந்து இந்த ஃபில்டர் கற்றுக் கொடுத்தது. நான் கற்றுக் கொடுத்தது என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னைக்கு வந்து தனி மனிதனாகவே வாழ்ந்துட்டோம். எனக்கு என்னுடைய பிரச்சனை, என்னுடைய குடும்பம், என்னுடைய இது அப்படின்றப்ப எனக்கு இந்த விஷயங்களை எனக்கு அடிபடவே மாட்டேனுது. நான் என்னைக்கு அடுத்தவங்க பிரச்சனைகளை இது பண்ணுறேன், அது என்னுடைய பிரச்சனைன்னு சேர்க்க போகிறேனோ அன்னைக்கு எனக்கு அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் தெரியும். ஸோ இந்த மீடியாஸ் பார்க்குறப்ப எனக்கு அதான் தோணும். நேற்று கூட ஒரு 2-3 நாள் ஒரு 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 விஷயம் வந்து தொடர்ந்து இது பண்ணுது. ஒரு பொண்ணு இறந்தது, ஒருத்தன் இதில் கொலை பண்ணது, இதெல்லாம் வந்துட்டு போயிடுது. காரணம் என்னென்னா, இதை நான் என்னுடைய பிரச்சனையை எடுத்துக்கல. நான் சும்மா ஒரு விஷுவலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். தனி மனிதனாகவே நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். பிறரோட முன்னாடியில் அந்த ஒற்றை சமூகம்னு இருந்துச்சு, அந்த சமூகத்தை இல்லை. ஸோ அப்படின்றப்ப இந்த மீடியாஸ் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இதெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் இதை பாரு அப்படின்ற ஒரு ஃபில்டர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் கற்றுக்கிட்டது வந்து மீடியாஸ் தான். நிச்சயமா ஒவ்வொருத்தரும் அதை கற்றுக்கணும். அதான் ஐயா சொன்ன மாதிரி அந்த நீங்களும் கேட்டீங்க இந்த ஃபில்டர் அப்படின்ற திருத்தந்தை கூட அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது சில இந்த நகரத்தினுடைய ஆற்று ஓரங்களில் அந்த மணல்களை சலித்து அதில் சில சமயத்தில் வந்து சில தங்கத்துகள்கள் கிடைக்கும். ஸோ அந்த மணல்களை சலிக்கின்றவர்கள் உடனே அந்த தங்கத்துகள் கிடைச்சிடாது. அது திரும்ப திரும்ப தொடர்ந்து சலித்து எடுக்கும்போது கடைசியில் ஒரு சில தங்கத்துகள்கள் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சி செய்ய, அதே போல் தனியாக இல்லாமல் பல பேர் சேர்ந்து இணைந்து முயற்சி செய்து அந்த தங்கத்துகளை நீங்கள் வந்து அலசி அதிலிருந்து மணல் அலசி அதிலிருந்து தங்கத்துகள் ஸோ கடைசியில் வந்து அந்த சுமை யார் மேலே விடுதுன்னா நம்ம மேலே தான் விடுது. அதனால் இதுதான் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரேமும் கொடுத்துட முடியாது. அவங்கவுங்கள இப்போது சாதாரணமாக ஒரு குழந்தைங்களுடைய ஒரு கடையில் போய் இன்றைக்கி ஒரு வடை வாங்கி சாப்பிட்றான், அது அவனுக்கு நல்லா இல்லை. அதனால் அடுத்த நாள் அங்கே போகிறதில்ல, வேற ஒரு கடையில் போய் வாங்க. ஸோ அந்த மாதிரி சில என்ன சொல்கிறது, எது வேணாம் எது வேணாம் அப்படின்றது அவங்க அனுபவத்திலிருந்தும் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பட்டறிவிலிருந்தும் அவங்களுடைய கற்றறிவிலிருந்தும் தான் அந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒரு அந்த ஃப்ரேம் உருவாக்கணும். அது வந்து தொடர்ந்து இன்னைக்கு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற ஃப்ரேம் வந்து மேபி அடுத்த சில ஆண்டுகள் கழித்து அல்லது வாரங்கள் மாதங்கள் கழித்து கூட மாறலாம். ஏன்னா உண்மை அப்படின்றது ஸ்டாக்னண்டாக, ட்ரூத் ஆல்சோ இஸ் எவால்விங் அண்ட் க்ரோயிங். அந்த விதத்தில் அந்த ஒவ்வொருத்தரும் அந்த உண்மையை எப்படி அந்த திருத்தந்தை சொன்ன அந்த சல்லடைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த சல்லடையை வச்சுக்கிட்டு அதை நம்ம சலிக்கிறதுக்கு அந்த சல்லடையை தான் அந்த ஃப்ரேம். அந்த ஒவ்வொருத்தரும் அந்த சல்லடையை உருவாக்கி கொண்டே போனால் ஓகே, இந்த டெலிவிஷன் எனக்கு வேண்டாம், இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரியான சோஷியல் மீடியா எனக்கு வேண்டாம், அல்லது இன்னாருடைய அந்த நிகழ்ச்சி செய்திகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு வர்ற இப்போ எல்லோருக்கும் எல்லா ஆயிரக்கணக்கான செய்திகள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வருது. அதை எது வேணும் எது வேணான்னு சொல்லி முடிவு எடுக்கிறது தான் அந்த சல்லடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பொறுப்பு நம்மகிட்டயே இருக்குது. நம்முடைய அனுபவம் ப்ளஸ் கல்வி, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய முதிர்ச்சி, அதனுடைய அடிப்படையில் அந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய உண்மையை தேடுவதற்கான, உண்மையை கண்டுபிடிப்பதற்கான அந்த சல்லடைகளை உருவாக்கி கொள்வது அவங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பிலே நமது மாதா தொலைக்காட்சி போன்ற இந்த தொலைக்காட்சிகள் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கலாம். ஏன்னா உண்மைக்கான வழிகள் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டுறது நம்ம செய்யும்போது அவங்களுக்குரிய அந்த சல்லடைகளை உருவாக்குறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாருடைய நம்ம அந்த கருத்து பகிர்வுலேருந்து நம்ம தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினுடைய அந்த செயல்பாட்டு முழக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னையும் உருவாக்கி பிறரையும் உருவாக்கி புதிய சமுதாயம் படைத்தல். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டே என்னன்னா நம்மளை தனிப்பட்ட முறையில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு தான் இப்போ நீங்கள் நம்முடைய அன்பாயிரம் சொன்ன மாதிரி, நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி இதுதான் வழி, இதுதான் இந்த கேள்விக்கான பதில் இது
அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆனா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விடைகள் என்பது இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்முடைய தனிநபர் கடமையை சார்ந்த தனிநபர் பொறுப்பை சார்ந்ததாக இருக்கின்றது. 2வது நம்முடைய இயேசு சபை நிறுவனங்கள்ல வந்து ஐகஃப் அப்படிங்கிற ஒரு இளைஞர்களுக்கான ஒரு அமைப்பு ஒன்று உண்டு. ஸோ அந்த அமைப்பினுடைய ஒரு முழக்கம் சொல்லுவாங்க, அநீதியான சமுதாயத்தில் பிறந்து விட்டோம், ஆனால் அதை அப்படியே விட்டுவிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அப்போ தனிநபர் பொறுப்பும் இருக்குது, சமூக பொறுப்பும் இருக்குது. இன்னைக்கு வந்து விவாத நிகழ்ச்சிகள் வாயிலாக எனக்கு உண்மை தெரியுது தெரியல, அது ஒரு பக்கம். அது எனக்குள் உளவியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்தல, அது ஒரு பக்கம். ஆனா அது இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைத்தான் நான் உட்கொள்ள வேண்டும், இந்த உட்கொண்ட உண்மையை நான் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற தனிநபர் பொறுப்பும், அந்த உண்மையை எப்படி எடுத்து சொல்வது அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்பும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத இந்த விவாதத்திலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸோ நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமா இந்த டெக்கி டாக்கி வாயிலாக இந்த ஆண்டு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக தொடர்பு நாளுக்காக கொடுத்தப்பட்ட செய்தியில இந்த விவாத நிகழ்ச்சிகள் எப்படி நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அது நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இந்த நிலையில திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல், அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல வர செய்திகள் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி யாரும் இன்னைக்கு நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அழுத்தத்தோடு அது வந்துட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கு நம்முடைய முக்கியமாக நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்தினுடைய ஒரு பெரிய கிறிஸ்துவ ஊடகங்களுடைய பணியும் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது அல்லது இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்தது, இது சரியல்ல, மனித ரீதியாக, அதாவது மனித மாண்புக்கு எதிரானது அல்லது உண்மைக்கு எதிரானது, சமூகத்துக்கு விரோதமானது, இந்த மாதிரி வந்த செய்திகள் அல்லது இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கருத்தியல்கள் சரியில்லை அப்படின்னு சத்தமாக சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். அத்தகைய தைரியமுள்ள மனிதர்களை நமது ஊடகங்கள் உருவாக்க வேண்டியது ஒரு, ஏன்னா யாருமே அது ஒரு மறுப்பு சொல்லணும்னா கடைசியில் வந்து பொய் அப்படி உண்மை அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போயிடும். அதனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் நமக்கு ஒரு காலத்தில் நம்மகிட்ட பெரிய பெரிய மீடியாக்கள் கையில் இல்லை, இது இந்த உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. இப்போது கடந்த 5 ஆண்டுகளாக இப்போ எல்லாரு கையிலையும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு மீடியா ஒரு பிக்சர் வந்திருக்கும், வீடியோ வந்திருக்கும். இந்த வீடியோவிலேருந்து சொல்லப்பட்டது அபத்தமானது, தவறானது, இதை நம்பாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதர்களை உருவாக்க வேண்டியது. முதல்ல அவங்க சொல்கிறதுக்கூடிய அவங்களுக்கு தைரியம் வேணும், சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அவங்களுக்கு அந்த பின்னணி வேணும், அறிவியல் பின்னணி, சொந்த மனித ஆற்றல் பின்னணி. இதெல்லாம் உருவாக்கலை அப்படின்னு சொன்னால் ஆமாம் நான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆமாம் போடுறவங்களா நம்ம கிறிஸ்தவங்களை இருந்துட்டோம்னா நற்செய்தியை அறிவித்தல் அப்படின்றது அங்கே இல்லாமல் போயிடும். அதனால் இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடியது வந்து ஊடகங்கள் வழியாக வர்றதில் இது உண்மை, ஏற்றுக்கொள்வோம், இது உண்மை, சரி, அதை நிராகரிப்போம் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை, ஊடகவியலாளர்களை உருவாக்குவது. இப்போ வந்து பெரிய ஊடகவியலாளர்னு எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரண பசங்க எல்லாருமே செய்கிறாங்க. அதனால் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தை இதுக்கு நாம் தயாரிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாண்டவர். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்து நம்ம பேசும்போது கூட நம்ம அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஷனில் கூட நான் என்ன ஒரு மனநிலையில் இருந்தேன் அப்படின்னா, இந்த விவாதத்தை வந்து கன்க்ளூட் பண்ணுறப்போ நம்முடைய ஒரு தனிநபர் பொறுப்புகளில் மெயினாக வந்து நம்முடைய பங்கு பேரவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரணும். அங்கேயே இது போன்ற விவாதங்கள் நடக்கின்றது, அதிலே நம்ம வந்து சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் நான் அதை வந்து முதல்ல தொடங்கினேன். ஆனால் இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் அந்த நிலைக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இப்போ நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்ன மாதிரி, போஸ்கோ சார் சொன்ன மாதிரி, நீங்க பெர்னார்டி சார் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தனிப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநோய் என்ன அப்படிங்கிறத படித்தவுடன் ஃபார்வர்ட் செய்வது அப்படிங்கிற ஒரு மனநோய். மெசேஜ் அது உண்மையா பொய்யா, அதுல என்ன வந்திருக்குது. இப்போ இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அதனால் உருவாகக்கூடிய வீடியோஸ் கூட நிறைய அது அப்படியே தத்ரூபமாவே என்ன அப்படின்னா நடந்தது போல இருக்குது. இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு போட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் திடீர்னு என்ன ஆயிருதுன்னா, அந்த திமிங்கலம் எழுந்து அப்படி விழும் இல்லையா, அது அந்த போட்டு மேலே விழுந்து அந்த போட் 2ஆக உடஞ்சி தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே தத்ரூபமாக ரியலாக நடந்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோ ஜெனரேட் ஆகி சர்க்குலேட் ஆயிடுச்சு. எனக்கு ஊரில் இருந்து திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப அவங்க வாய்ஸ் ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஏன் ரொம்ப இன்னைக்கு சேடாக இல்லை, இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குது, எனக்கு அதை பார்த்துலேருந்து மனசே ஆறல அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அவங்க எமோஷனலாக ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணிட்டாங்க. அப்படியா, எங்கே எனக்கு அனுப்புங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னடா இவ்வளோ நமக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்தா அதுக்கு நமக்குமே வந்து அது ஏஐ தானா அப்படின்னு உறுதிப்பட சொல்வது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது.
அப்போ அதை பார்த்துட்டு அதில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஃப்ரீஸ் பண்ணி பார்க்குறப்போ அதில் இந்த இடத்துல மிஸ்டேக் இங்கே இருக்குது, இது வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது சொல். இப்போ இது போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்துருச்சு, அதை வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், படித்தவுடன் ஃபார்வர்ட் செய்வது அப்படின்னு. ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பார்த்த ஒரு நிகழ்வு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப சத்தம் போட்டு அவருடைய கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. நெறியாளர் வந்து கேட்குறாரு, இவ்வளோ உறுதிப்பட சொல்றீங்களே, இதை எங்கே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, நான் வாட்ஸ்அப்பில் படித்தேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு உண்மையை எடுத்துரைக்க எது உண்மை அப்படிங்கிற கண்டறியக்கூடிய அந்த செறிவுமிக்க அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை உறுதிபட எடுத்து சொல்லக்கூடிய நிலைக்கும் நாம் முற்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இதை அடிப்படையாக வச்சுதான் மாதா தொலைக்காட்சியினுடைய கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்முடைய முயற்சி தமிழக அளவில் இருக்கிற இளைஞர்களை கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஏஐ பற்றி மற்றதெல்லாம், அதாவது வாட்ஸ்அப்பில் அல்லது சமூக ஊடகங்களில் பெறுகின்றவர்களாக மட்டுமல்லாமல் அதற்கு பதில் கொடுப்பவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு சின்ன ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் விருப்பமுள்ள குழுக்களை சந்தித்து அவங்கள தொடர்பு இங்கே வர வச்சு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து, அதே போல் அவங்களுக்கு வந்து விவிலிய அறிவு, நம்முடைய கிறிஸ்துவ மறைக்கோட்பாடுகளுடைய அறிவுகள்லாம் கொடுத்து அதனுடைய ஒளியில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற அந்த செய்திக்கு நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சியை நம்ம மாதா தொலைக்காட்சி செய்து வர்றது உண்மையிலேயே பாராட்டுவதற்குரியது. ஏன்னா அப்படி ஒரு மறை மாவட்டத்தில் ஒரு 100 பேர் உருவாகிட்டாங்கன்னு சொன்னாலே அந்த பொய்யான கருத்துக்களுக்கு, இந்த ஃபேக் நியூஸ், அது அல்லது சமூகத்து விரோதமான அந்த செய்திகளுக்கெல்லாம் மறுப்பு சொல்லும்போது அங்கே உண்மை வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது நம்முடைய கடமை. அதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். நிச்சயமா கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நம்ம அந்த அமைப்புக்கு சிங்க் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம், சிங்கனைஸ்டு யூத் நெட்வொர்க் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி. பெர்னாடி சாம் சார் பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய திருத்தந்தை அவருடைய கடந்த கால உலக தொடர்பு நாள் செய்தியில் போலி இதழியல் ஃபேக் நியூஸை பற்றியும் ஒரு விஷயம் சொன்னப்போ, அப்போவே திருத்தந்தை கொடுத்த அழைப்பு என்னன்னா, ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை குறித்து உண்மையான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு நாமும் நம்முடைய இளைஞர்களை தயார் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கடகடன்னு போயிடுச்சு. நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறப்போ, இப்போ இதை பற்றி நம்ம எப்படிப்பா 1 மணி நேரம் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறப்ப சொன்னால், இல்லை ஆண்டவரே, நம்ம அந்த டிஸ்கஷன் போகிறப்ப நமக்கு கிடைக்கும் நிறைய செய்திகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தொடங்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நிறைவு செய்கின்ற பொழுது அந்த தனி மனித பொறுப்பும் சமூக பொறுப்பும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த பிளாத்து கேட்ட மாதிரி உண்மையா அது என்ன அப்படின்னு கேட்காம, இயேசு கிறிஸ்துவின் வழியில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக நாம் உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய மிகப்பெரிய தலையாய கடமை நமக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த விவாத நிகழ்ச்சிகள் வரக்கூடிய எவ்வளோ விஷயத்தை நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் எதை நான் உள்வாங்கி கொண்டு உண்மையை உய்த்துணர்வது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. அதை நான் தெரிந்து கொண்டு அதோடு நிறுத்தி விடுவதோடு என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறது முடிந்து விடவில்லை. அதை நான் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சமுதாய கடமை அப்படிங்கிறது எனக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அமர்வுகளை வந்து திருத்தந்தை அவர்களுடைய உலக தொடர்பு நாள் செய்தியை அழகா விரித்துரைத்து அதை குறித்த ஒவ்வொருத்தருடைய பார்வைகளை கொடுத்தவங்க மூவருக்குமே நம்முடைய அன்பு ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கும், பெர்னாடி சாமி சார் அவர்களுக்கும், போஸ்கோ அமலவர்பம் சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்பர்களே, டெக்கி டாக்கி என்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக உலக தொடர்பு நாளுக்கு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்து சென்ற செய்தியினை நாம் விவாதித்து இன்று நம்முடைய ஒரு தெளிவிற்கு நாம் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள் ஏற்படும் என நான் நம்புகின்றேன். இதை நாம் உள்வாங்கியவர்களாய் ஒரு மாற்றம் கண்ட சமுதாயம் படைப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.